பனை மரத்துல இருந்து நம்ம வந்து வீடு கட்டியிருக்கோம். இது வந்து இந்த வீடு கட்டி 5 ஆண்டுகள் ஆகுது. நம்ம முதல் திருவிழா செய்யும்போது இந்த வீடை கட்டினோம். இப்பயும் அப்படியே இருக்குது. இன்னும் எதுவும் மேலே இருக்கிற ஓலையில் கூட மாற்றலை, இன்னும் அப்படியே இருக்குது. இந்த வீட்டில் என்ன சிறப்புன்னா, எல்லாமே பனை மரத்தை வச்சு தான் இது கட்டியிருக்கோம். இங்கே பாருங்கள், தூண் வந்து பனை மரம் தான். அதுக்கு மேலே இருக்கிற இந்த சட்டங்கள் இது எல்லாமே வந்து பனை மரம் தான். அப்புறமா குறுக்க கட்டியிருக்கிற இந்த கிட்டிக்கழி இதுவும் வந்து பனை மட்டை. அதுக்கு மேலே ஓலை வச்சிருக்கிறது, கூரை வந்து ஓலை தான். அப்போது எல்லாமே வந்து பனையிலேருந்து கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு வந்து நம்ம இப்போது இந்த வீடு கட்டியிருக்கிறோம். இங்கே பாருங்கள், கதவு பாருங்கள். கதவு வந்து பனை மட்டை தான். பனை மட்டையிலே கதவு செய்தாச்சு. இப்போ இதில் வேறு பொருள் அப்படின்னு சொன்னால், கீழே நம்ம சுற்றி ஒரு 2.5 அடிக்கு சுவர் வச்சுருக்கோம். அந்த சுவர் வந்து மண்ணில் வச்சுருக்கோம். மற்றபடி வேறு எந்த பொருளுமே இந்த வீட்டுக்குள்ளே இல்லை. இந்த வீடு வந்து 70% 80% வந்து வெறும் பனையிலிருந்து கிடைக்கக்கூடிய பொருட்களை மட்டுமே வச்சு கட்டியிருக்கிறோம். மீதி வந்து இந்த மண்ணை வச்சு சுவர் எழுப்பியிருக்கோம். இது கூட இல்லாமல் 100% வெறும் பனை மரத்தை மட்டுமே பயன்படுத்தி முழு வீட்டையும் கட்ட முடியும். வீடு கட்டுறது மட்டும் இல்லாமல் வீட்டுக்குள்ளே நம்ம பயன்படுத்துகிற பயன்பாட்டு பொருட்களான கட்டில், நாற்காலி, பாய், தலையணை, அப்புறம் சேமிப்பு கலன்கள், அலங்கார பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து பனை ஓலை, பனை நார், பனை மட்டை, பனை மரங்கள் இதை வச்சு நம்ம அமைச்சிட முடியும். இந்த சிறப்பு வேறு எந்த மரத்துக்குமே இல்லை. மழைக்கு வந்து நம்ம அதுதான் இந்த வடிவமைப்பு. நம்ம ஓலை வச்சு கட்டிட்டோம்னா மேலே கரும்பு தொகை இல்லை புல் அந்த மாதிரி வச்சு மோட்டு வலையில் வந்து நம்ம போட்டு விடுவோம். அப்படி போடும்போது உள்ளே வந்து நம்ம மழை தண்ணி வந்து ஒழுகாது. ஒரு 2 வருஷம் 3 வருஷம் கழித்து மேலே இருக்கிறது மக்கும்போது ஒழுக ஆரம்பிக்கும். திரும்ப அதை மேலே இருக்கிற சத்தைகளை மட்டும் மாற்றிடலாம். மற்றபடி வந்து உள்ளே தண்ணி எதுவும் வர்றதுக்கு வாய்ப்பில்லை. அதே போல் வெயில் காலங்களில் ஓலையில் வச்சு கட்டுறதால வெளியில் இருக்கிற வெப்பநிலைக்கும் உள்ளே இருக்கிற வெப்பநிலைக்கும் வேறுபாடு இருக்கும். காங்கிரீட் வீடுகளுக்கும் இந்த மாதிரி கூரை, அதுவும் பனை ஓலை போட்டு கட்டுற வீடுகளுக்குமே வந்து இந்த வெப்பநிலை வந்து மாறுபடும். இங்கே குளிர்ச்சி கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும்.